நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். புதுவையில் ஆரோவில் உதயமான தினம் அனுசரிக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு கூட்டு தியானத்தில் ஆயிரக்கணக்கான வெளிநாட்டினர் பங்கேற்றனர். புதுச்சேரியிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது ஆரோவில் சர்வதேச நகரம். மகான் அரவிந்தரின் முக்கிய சீடரான ஸ்ரீ அன்னையின் கனவு நகரமாக 1968ஆம் ஆண்டு பிப்ரவரி 28ஆம் தேதி உதயமானது ஆரோவில் சர்வதேச நகரம். இதனை முன்னிட்டு விடியற்காலை ஆரோவில் மாத்ரு மந்திர் என்னும் இடத்தில் கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது. விடியற்காலை முதல் ஆயிரக்கணக்கானோர் வட்டமாக உள்ள அரங்கில் அமர்ந்து கூட்டு தியானத்தில் ஈடுபட்டனர். வண்ண விளக்குகளால் அந்த தியான இடமே மின்னிக் கொண்டிருந்தது. 5:15 மணியளவில் அங்கு தியானத்திற்காக தயார் செய்யப்பட்டு வைத்திருந்த இடத்தில் தீ மூட்டப்பட்டது. தியானத்தின் போது அன்னையின் குரலில் ஆரோவில் மற்றும் அதன் சிறப்பினை கூறும் ஒலி எழுப்பப்பட்டது. இங்கே ஆரோவில் பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்க. இட்ஸ் நாட் ஃபார் எனி இண்டிவிஜுவல். அது மனித நேயத்துக்கும் அமைதிக்கும் ஒரு இடமாக விளங்கும்னு அந்த மதருடைய டோனில் சொன்னாங்க. அது எங்களுக்கு ஒரு மன அமைதியும் ஒரு புது உணர்ச்சியும் கொடுத்தது. இங்கே வந்தனால எங்களுக்கு அந்த ஒற்றுமை உணர்வு உருவாகும் விதமாக இருந்தது. அதனால் நாங்கள் இந்த வருஷம் இந்த பான் ஃபயர்ஸை பார்த்துட்டு அமைதியான ஒரு உணர்வோடு வெளியே போவோம். இந்த கூட்டு தியானத்தில் பிரான்ஸ், அமெரிக்கா, ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, சீனா உள்ளிட்ட 55 நாடுகளில் இருந்து வெளிநாட்டினர் கலந்து கொண்டனர். உலகின் மனித இன ஒற்றுமைக்கு அடையாளமாக திகழும் ஆரோவிலின் உதய தினம் இன்று. இந்த தினத்தில் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி ஜாதி, மொழி, மதம், இனங்களை கடந்து ஒரே இடத்தில் கூட்டு பிரார்த்தனை என்னும் முயற்சியில் ஈடுபட்டு பான்ஃபயர் என்னும் நிகழ்வின் அமைதியின் மேன்மையை வெளிப்படுத்தினர். விவேக்குமார், நியூஸ் 7 தமிழ், புதுச்சேரி.